எவ்வளோ பெரிய பெருந்தொப்பையா இருந்தா கூட சரிங்க. நான் சொல்ற இந்த மருந்தை நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தொப்பை இருந்த இடம் காணாம போயிடுங்க. அதுவும் எத்தனை வேலையில 9 வேலை மருந்துல அப்படின்னு நான் சொல்லல. என்னுடைய குருநாதர் அனுபவ மருந்துல சொல்லியிருக்காரு. அந்த மருந்தை தான் நாம இப்ப இங்க காமிக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறாங்க. ஒரு பழமொழி இருக்கு, அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இதே பழமொழி தொப்பைக்கும் பொருந்தும். எப்படின்னா, தொப்பை வரும் முன்னே பல நோய்கள் வரும் பின்னே அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ஆட்டோமியூன் டிசார்டரு, சுகரு, சோரியாசிஸு, இன்னும் பெரிய நோய்களுக்கு, இதய நோய்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக மூல காரணமா இருக்கிறதே இந்த தொப்பை தாங்க. அப்படி என்னத்தாயா இந்த தொப்பையில நடக்குது அப்படின்னு கேட்க வரீங்களா? வாங்க அதை பத்தி சொல்றோம். நம்ம உடம்பு அன்றாடம் இயங்குது இல்லையா? இப்ப ஒரு கார் ஓடணும்னா அதுக்கு என்ன வேணும்? பெட்ரோலு, இல்ல டீசலு, இல்ல கேஸு. இதுல ஒரு சில வண்டியில ரெண்டுமே இருக்கும். பெட்ரோலையும் ஓடும், அதுல பிரச்சனையானா கேஸ்லையும் ஓடும். அதே மாதிரி அந்த காருக்கு இன்ஜின் ஆயிலு, பிறகு லூப்ரிகேஷன் ஆயிலு, பிரேக் ஆயிலுன்னு இது மாதிரி ஆயிலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நேரடியாக காரை ஓடுறதுக்கு பயன்படலைனாலும் காரினுடைய பார்ட்ஸுக்கு அது தேவை. அதே மாதிரி நம்ம உடம்பு அன்றாடம் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்லேருந்தும் கிடைக்கும், புரதச்சத்துன்னு சொல்கிற புரோட்டீன்லேருந்தும் கிடைக்கும், கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபேட்ல இருந்தும் கிடைக்கும். இல்லை இந்த மூணுத்தையும் ஒன்றா சாப்பிட்டாலும் கிடைக்கும், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சாப்பிட்டாலும் கிடைக்குங்க. சரிங்க, இதில் என்ன பிரச்சனை? இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? பெட்ரோலையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். கார்னு சொன்னேன். எதில் ஓட்டுவோம்? கேஸ் கம்மி விலை, அப்போ அதனால தான் நம்ம ஓட்டுவோம். அதில் ஏதாவது பிரச்சனைனா பெட்ரோலை மாற்றிப்போம். அதே மாதிரி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நாம் என்ன பண்ணுறோம்னா, காலங்காலமாக மாவுச்சத்தை தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அது விலை கம்மி. இந்த மாவுச்சத்துங்கிறது என்ன? இட்லி, வடை, பஜ்ஜி, போண்டா, தோசை, பொங்கல், பலகாரம், இனிப்பு, பிறகு பழங்கள், இது மாதிரி இது எல்லாமே மாவுச்சத்து தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில். இதில் நம்ம அதிகமாக சாப்பிட்றது, அதிகமாக நமக்கு தீமை கொடுக்கக்கூடியதே இந்த இட்லி, தோசை, அரிசி, இது மாதிரி வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே நமக்கு கொள்ளை நோவு தான். எது வெள்ளையாக இருக்குது? அரிசி. அது முதல்ல நமக்கு பாதிப்பு. அடுத்து கோதுமை, அடுத்து சிறுதானியங்கள், அடுத்து பேக்கரி ஃபுட்டு, பேக்கடு ஃபுட்டு, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, இது எல்லாமே ரீஃபைண்டு கார்பனு அதிகமாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த காலத்துலேயும் மாவுச்சத்து சாப்பிட்டாங்க, இந்த காலத்துலேயும் மாவுச்சத்து சாப்பிட்டாங்க. இதே அரிசி, கோதுமை, மற்ற பயிர்களால் ஆனதான் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க. அப்போ வராத தொப்பை இப்போ ஏன் வருதுன்னா, அப்போ ஒரு 100 கிராம் அரிசியில் சாப்பிட்டா மாவுச்சத்து ஒரு 30லேருந்து 40 கிராம் தான் கிடைச்சது. அதே அரிசியை இந்த காலத்தில் சாப்பிட்டோம்னா 70லேருந்து 80 கிராம் வரைக்கும் உடம்புக்குள்ளார போகுதுங்க. ஆனால் உடம்பு மட்டும் அந்த 30 கிராம் ஏற்றுக்கிட்ட உடம்பு இன்னைக்கே 80 கிராம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அதே அளவில் தான் இருக்குது. பரிணாம வளர்ச்சி அவ்வளோ சீக்கிரத்தில் 10 ஒரு 100 வருஷம் 50 வருஷம்லாம் நம்ம பாடி டக்குன்னு மாறிடாது. அதுக்கு பல லட்சம் வருஷங்கள் ஆகும். சரிங்களா? இப்ப அதிகப்படியா இருக்கக்கூடிய இந்த மாவுச்சத்தெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அடிச்சு 2 மணி நேரத்துல ஜீரணமாகி உடம்புக்கு தேவையான சக்தி போக மற்றதெல்லாம் குளுக்கோஸா மாறி ரத்தத்துக்கு போகும். ரத்தத்துல இருந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, தொப்பையில போய் டெபாசிட் ஆயிருங்க. உங்களுக்கு இப்படி தொப்பையில டெபாசிட் ஆக, தொப்பைன்னா வயிறு பகுதியில டெபாசிட் ஆகும். பெண்களுக்கு இந்த பேக் சைட்ல டெபாசிட் ஆகும். அதே மாதிரி கைகள், பெருத்த பெண்கள் எல்லாம் இருப்பாங்க ஒரு சிலர், இந்த இடம்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும். அந்த இடங்கள்லாம் இந்த கொழுப்பு போய் டெபாசிட் ஆகுது. சரிங்களா? சரி, அடுத்து என்ன ஆகுது? இந்த கொழுப்பு அதிகமாக ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? புரதச்சத்து சேர்த்துக்கலாம், கொழுப்பு சத்து சேர்த்துக்கலாம். அதை இன்னொரு காணொலியில பார்த்துக்கலாம். இப்ப நாம இந்த அதிகமா சேரக்கூடிய கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா, வயிறு பகுதியிலையும் டிட்டு பகுதியிலையும், இது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத எப்படி நல்லா நமக்கு குறைக்க முடியும் அப்படின்னா, நம்ம நல்லா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தோம்னா நல்லாவே குறையும். ஆனா நமக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இல்லை. சரி, இதுல மருந்துல ஏதாவது வழிகள் இருக்கா? எங்க குருநாதர் சொல்லி வச்ச ஒரு மருந்து, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த நேரங்களில் அதுக்குரிய இன்கிரீடியன்ட் ஈஸியாக கிடைக்கும். வெயில் காலத்தில் கிடைக்காது. இப்போதான் மழை விட்டு ஓஞ்சி இருக்கு, ஆறு குளங்கள் எல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஸோ தண்ணி இருக்கிற இடத்துல நமக்கு நல்ல நத்தைகள் கிடைக்கும். அந்த நத்தைகளை வச்சு தான் நம்ம இந்த மருந்து செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் நத்தை ஒரு 2 கிலோ எடுத்துட்டு வாங்க.
அப்புறம் வந்து லிங்கம், நம்ம காணொலியில பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு லிங்கம்னா என்னன்னு தெரியும். அது ஒரு பாசான மருந்து, சிகப்பு கலர்ல இருக்கும். அது வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கட்டி பெருங்காயம் 200 கிராம். பெருங்காயம்னா 100 ரூபா தான் வரப்போகுது, கடையில் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு போடாதீங்க. அந்த பெருங்காயம் பெருங்காயமே அல்ல. அது வந்து நமக்கு உதவாது. இது நாட்டு மருந்து கடையில் போய் கட்டியா வாங்க, பார்த்தாலே கொஞ்சம் பழுப்பு கலர்ல இருக்கும். இந்த பெருங்காயத்தை வாங்கி என்ன பண்ணணும்னா லைட்டா வந்து வறுக்கணும். அதுதான் அதுக்கு சுத்தி வறுத்துட்டு அதை இடிச்சு வச்சுக்கோங்க. லிங்கத்தை என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 நாள் தாய்ப்பாலையோ இல்லை வெள்ளாட்டு பாலையோ ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்குரிய லிங்கத்தை சுத்தி. இது இப்போ 2 ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நத்தையை என்ன பண்ணணும் அப்படின்னா, இட்லி வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கொப்பையில கீழே தண்ணியை ஊற்றி மேலே துணியை போட்டு அது மேலே நத்தையெல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு வேக்காடு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என்ன ஆகுனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ நத்தை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மூடியை திறந்துட்டு உள்ளே இருக்கிற நத்தையை ஒவ்வொன்றா எடுத்து முடிஞ்ச வரைக்கும் தாங்குற அளவு சூடுல எடுத்துருங்க. ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆறி போச்சுன்னா இறுகிறோம், எடுக்கிறது கஷ்டம். ஒரு ஸ்பூனால கொஞ்சம் நத்தையினுடைய என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி விட்டு உள்ள அப்படி நம்பி எடுத்தோம்னா அந்த நத்தக்கறி வந்துடுங்க. இப்படியே எடுத்த நத்தக்கறி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வாட்டரோடு இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அப்படியே இப்படி பிதுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் போயிடும். அப்படி ஒரு 1/2 கிலோ நத்தக்கறி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா கல்வம்ங்கிறது வந்து இந்த சித்த மருத்துவர்கள்லாம் பயன்படுத்துவாங்க. ஒரு குலவி கல் மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்படின்னு ஆட்டுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பெருங்காயத்தை போட்டு உடச்சி போட்டு அரைங்க. அடுத்து அது கூட லிங்கத்தை சேர்த்து அரைங்க. ஒவ்வொன்றையும் 3 மணி நேரம் அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நத்தக்கறியை சேர்த்து அரைங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது நத்தக்கறியை அரைக்கிறது தாங்க. அதை மட்டும் நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த அறவையில் உங்கள் எனர்ஜி நல்லா செலவாகி தொப்பை நல்லா குறைஞ்சிரும் போல இருக்கு. இதை தான் எங்கள் குருநாதர் சூட்சமமாக 9 வேலையில் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. சரிங்களா? நீங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அரைக்கிறதுக்கு. அவ்வளோ உடம்புல எனர்ஜி லாஸ் ஆகும். அப்படி லாஸ் ஆச்சுன்னா தொப்பை இருக்கிறவங்க அரைங்க, தொப்பை இல்லாதவங்க அரைக்காதீங்க. அவங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும். சரிங்களா? ஒரு 6 மணி நேரம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு நம்ம சப்பாத்தி மாவை ஊற்றி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி கிடைக்கும். அந்த பதத்தில் எடுத்ததுமே அதை வந்து ஒரு சின்ன சுண்டக்காய் அளவு உருட்டி நிழல்ல காய வச்சுக்கோங்க. நல்ல ஒரு 2 3 நாள் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா காலை மதியம் இரவு இல்லை காலை இரவு 2 உருண்டையோ இல்லை 1 உருண்டையோ அவங்கவுங்க தொப்பைக்கு ஏற்ற மாதிரி வெந்நீரில் சாப்பிட்டுவாங்க. இப்படி சாப்பிட்டா 9 வேலையிலேயே தொப்பை குறையுது அப்படின்னு குருநாதர் சொல்லியிருக்காரு. நம்ம 9 வேலையெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். ஒரு 15 நாள் ஒரு மாதம் எடுத்துக்கலாம். தொப்பை நல்லா குறையிறத கண் கூட பார்க்கலாம். ஒரு 2 3 நாள்லயே என்ன ஆகும் அப்படின்னா வயிறெல்லாம் கொலன்னு லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். பிறகு மோஷன்ல வந்து கொஞ்சம் பிதுக்குன்னு போகும். அது வேற ஒன்றும் இல்லை, பயந்துடாதீங்க. அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஃபேட்டு தான் அது மாதிரி போகுது. சரிங்களா? அப்படி போனாதான் உங்களுக்கு கரைஞ்சி போகுதுன்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ தேவையான அளவு தொப்பை குறைஞ்சிச்சா மருந்தை நிறுத்திடுங்க. அதையும் மீறி இன்னும் குறையணும் அப்படின்னுக்கிட்டு பேராசைப்பட்டு மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ள ஃபேட்டு குறையதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால எதையும் அளவோடு செய்து வளமோடு வாழுங்கள்னு வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.